கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி விவசாயிங்க ஒரு வயக்காட்டுல கண்டினியூஸா உழவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபார்மிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த ப்ளவ் எல்லாம் போடுவாங்கல்ல. அந்த ஏர போட்டு அப்படியே தள்ளிட்டு போறப்போ ஒவ்வொரு டைமுமே ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல ஒரு கல்ல தட்டிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த விவசாயியோட பையன் இருந்துகிட்டு, "என்னப்பா இவ்வளவு நாளா இந்த இடத்துல கல்லு தட்டிக்கிட்டே இருக்குது. அந்த கல்ல தூக்கி போடாம நீங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த விவசாயி இருந்துகிட்டு, "இல்லடா இது தூக்குனா தெய்வ குத்தம் ஆயிடும்" அப்படின்னு. "அட போங்கப்பா நீங்களும் உங்க மூட நம்பிக்கையும். இத தூக்கி போடுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேரை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இந்த மண்ணுக்கடியில இருக்கக்கூடிய கல்ல எப்படியாவது தூக்கி வெளியே போட்டுறலாம்னு பார்க்குறான். 3 பேர் வராங்க, தோன்றாங்க, முடியல, உள்ள போய்க்கிட்டே இருக்குது. 4 பேர் வராங்க, 5 பேர் வராங்க, 10 பேர் வராங்க. கொஞ்ச நேரத்துல தான் ரியலைஸ் பண்றாங்க, இது ஒரு சாதாரண கல்லு கிடையாது, ஒரு மிகப்பெரிய பில்லர். ஒரு மிகப்பெரிய பில்லர். 20 டன்ஸ் 20,000 கிலோ கொண்ட ஒரு மிகப்பெரிய ராட்சச பில்லரோட மேல தான் இவங்களோட விவசாயமே நடந்துட்டு இருந்திருக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட் பார்க்கறாரு. அவர் இத கார்பன் டேட் பண்ணிட்டு சொல்றாரு, நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துக்கு கீழ உலகத்தோட மோஸ்ட் ஓல்டஸ்ட் பழமையான இருக்கிறதுலயே வரலாற்றிலேயே ரெக்கார்ட் ஆகாத ஒரு கோவில் இருக்குது. வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் டெம்பிள் இதுதான். இது 12,000 years old அப்படிங்கறத டிக்ளேர் பண்றாரு. இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட நான் டீடைல்டா இந்த ஒரு கோவிலை பத்தி தான் நான் பேச போறேன். 12,000 வருஷம் பழமையான ஒரு கோவில். ஃபார் எக்ஸாம்பிள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்டுச்சு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் வாழ்ந்திருக்காருன்னு நம்புறோம். ஒரு 2300 வருஷத்துக்கு முன்னாடி மீனாட்சி அம்மன் கோவில் இருந்ததுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பிரமிட் இருந்திருக்குது. 12,500 வருஷம் 12,500 years ago 12,000 years கிட்டத்தட்ட முன்னாடி ஒரு கோவில். அந்த கோவில்ல அப்ப யாரை கும்பிட்டாங்க? அப்பவே எப்படி கோவில்லாம் கெட்டாங்க? 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோவில நம்ம இவ்வளவு பெருசா போறோம். 12,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு கோவிலை கட்டி இருக்க முடியும்? யார் இவங்கெல்லாம்? இன்னைக்கு வீடியோல எல்லாத்தையும் உங்ககிட்ட டீடைலா சொல்ல போறேன். பட் அதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் வேர்ல்டுல இருக்கக்கூடிய இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், மர்மமான விஷயங்கள், மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிற விஷயங்கள் லிட்டரலா எல்லாத்தையும் என்னால உங்ககிட்ட 10 நிமிஷத்துல டெய்லி சேர்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி and hello my dear MG Squad. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கோவிலோட பேர் என்னன்னா கோபெக்லி டெப்பே. நாம இன்னைக்கு வீடியோவோட ஈஸினஸ்க்காக கோபெக்லி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் தள்ளி நம்ம போனோம்னால் சதர்ன் டர்க்கில இருக்கக்கூடிய ஒரு மவுண்டன் மேல இருக்குது. ஓகேவா? நான் ஸ்டார்டிங்ல சொன்ன கதை உண்மையிலே நடந்துச்சு. விவசாயம் தான் இங்க முதல்ல மண்ணுக்கு மேல பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ கூட கீழடி பார்த்தீங்கன்னா விவசாய பூமியா இருந்துச்சு. அதுக்கு கீழே தோண்டி பார்த்தா தமிழர்கள் 2200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கோங்கிற ரெக்கார்டு கிடைக்குது. அதே மாதிரி தான் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல கிட்டத்தட்ட விவசாயம் தான் ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. கல்லு தட்டி இருக்குது. என்னடா கல்லுதுன்னு தோண்டி பார்த்தா ஒரு மிகப்பெரிய டி ஷேப்டு பில்லர் கிடைச்சிருக்குது. ஆர்கியாலஜிஸ்ட்லாம் பார்த்துக்கிட்டு இது சாதாரண பில்லருங்க, இது ஒரு பெரிய கோவில், கொஞ்சம் கொஞ்சமா தோண்டி பாருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு மிகப்பெரிய டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் கிட்டத்தட்ட 12,000 இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டி வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 12,000 இயர்ஸ்ங்கிறது ஏன் இவ்வளவு பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீல் இருக்குல்ல, மனிதனோட முதல் மிகப்பெரிய இன்வென்ஷன் கன்சிடர் பண்ணக்கூடிய சக்கரம், ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சீக்கிரமா தூக்கிட்டு போகிறது, தள்ளிட்டு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வீல் தான். பழைய மென்டோஸ் ஆட் பாத்தீங்கன்னா கூட மனுஷன் காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கப்போ முதல்ல அந்த வீலை தான் கண்டுபிடிக்கிற மாதிரி காமிப்பாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சது வீல் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹியூமன் இன்வென்ஷன்ஸ். கரெக்ட்டா? அந்த வீல் நாம கிட்டத்தட்ட 6000 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா இந்த கோபெக்லி டேப்பே அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கோவில் 12,000 வருஷம்னு சொல்றோம். இத 1994 தான் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த விவசாயி தட்டுப்பட்டு ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றது. ஹியூமன் ஹிஸ்டரியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோமோ அது அப்படியே கம்ப்ளீட்டா மாறி போயிடுது. ஏன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா, இந்த கோவில் கட்டுறது, சாமி கும்பிடுறது எல்லாமே கடந்த ஒரு 5000 வருஷமா தான் நடந்திருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தா, இது 12,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸா காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்திருக்கப்பமே நடந்திருக்குது. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் இந்த மாதிரி எத்தனை கோவில், எத்தனை பேர் வீட்டுக்கு கீழே, எத்தனை பேரோட விவசாய பூமிக்கு கீழே, நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துக்கு கீழே எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்த சான்று இருக்குன்னு தெரியல. சோ இது ஆர்கியாலஜிக்கலா ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவாங்க, இது ஓல்டஸ்ட் கிடையாது, நம்ம கண்டுபிடிச்சதுல இது ஓல்டஸ்ட். சோ அப்படி பாக்குறப்போ 12,000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த ஒரு கோவில் தான் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுலயே ஓல்டஸ்ட் டெம்பிள். சோ வாட் மேக்ஸ் இட் கிரேசி? இந்த கோவிலை பத்தி நமக்கு என்னென்ன தெரியும், இப்ப தோண்டி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஓகேவா? இப்போ இத பத்தி நமக்கு இந்த கடந்த ஒரு 30 இயர்ஸ்ல என்னென்ன தெரிஞ்சிருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், இந்த கோவிலை சுத்தி எந்த ஒரு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டும் கிடையாது. அதாவது நம்ம மகாபலிபுரத்துல நீங்க ராக்ல கற்கள், அதுல சிலைகள்லாம் நம்ம செய்யப்பட்டிருக்கத பார்த்திருக்கோம். கரெக்ட்டா? ரொம்ப ஃபேமஸ். அங்க ஜி ஜின்பிங் வந்தப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் இங்க தான் கூப்பிட்டு வந்தாங்க. ரொம்ப பழமையான ஒரு பர்టిక్యులர் ஆர்க்கிடெக்சர் நம்ம பார்க்கிறோம். இத சுத்தி மகாபலிபுரம்
மகாபலிபுரம், மாமல்லபுரம்னு மக்கள் வாழ்ந்த சாட்சி இருக்குது. சோ மக்கள் இங்க வேலை பார்த்து இங்க வாழ்ந்து இங்க போய் வந்து இந்த கல்லெல்லாம் செதுக்கி இருக்காங்க. இது நடக்கும். தஞ்சை பெரிய கோவில் சுத்தி தஞ்சாவூர்ங்கிற ஊர் இருக்குது. மீனாட்சி அம்மன் டெம்பிள் சுத்தி மதுரைங்கிற ஊர் இருக்குது. சோ எந்த ஊரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுனால் அதை சுத்தி மக்கள் வாழ்ந்திருக்கணும். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதை சுத்தி கண்ணு கெட்டின தூரத்துக்கு எந்த ஒரு மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுமே கிடையாது. which is crazy. ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து இதை கெட்டுறதுக்கு தேவைப்பட்டிருப்பாங்க. இந்த ஆயிரக்கணக்கான பேர் ஒன்னா சேர்ந்து இதை கெட்டியும் சுத்தி வந்து வாழ்ந்ததுக்கான எந்த சாட்சியும் இல்ல. அப்ப இது எதுக்கு கட்டினாங்க, எப்படி கட்டினாங்க தெரியல. முதல் மிஸ்ட்ரி. நான் சொல்ல போறது எல்லாமே மிஸ்ட்ரி தான். கேள்வி மட்டும் தான் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு. முடிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. எதுக்காக இதை கட்டி இருப்பாங்க, எங்க இருந்து வந்து இதை கட்டி இருப்பாங்க. ஏன்னா சுத்தி புத்தி எதுவுமே வாழ்ந்ததுக்கான சாட்சியே இல்ல 10,000 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இவங்க இதை கட்டி வச்சிருக்காங்க. எதுக்காக இதை கட்டி வச்சிருப்பாங்க, எப்படி இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த இடத்துல திடீர்னு டெசர்ட்டுக்கு நடுவுல ஒரு இதை மக்கள் வந்து காட்டு மிராண்டியா சுத்திட்டு இருந்தப்ப கட்டி இருக்காங்கன்னு நம்ம நம்புறோம். ஆனா எதுக்கு அப்படி எப்படி காட்டு மிராண்டியா சுத்திட்டு இருந்தவங்க அப்படி கோஆர்டினேட் பண்ணிருக்க முடியும், எப்படி ஒன்னா சேர்ந்து நம்ம இதை கட்டி இருக்க முடியும் தெரியல. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கல்லோட வெயிட் 20 tons, that is 20,000 kilos. பல யானைகள் சைஸ் வந்து ஒரு பில்லரோட ஒரு வெயிட்டும் இருந்திருக்குது. இந்த மாதிரி நிறைய பில்லர்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ஒரு பில்லரையும் அவங்க வந்து எப்படி மூவ் பண்ணி இங்க கொண்டு வந்தாங்க. சுத்தி முத்தி யாருமே வாழல. அப்ப இந்த கல்லெல்லாம் எங்க இருந்து வந்திருக்குது அண்ட் வந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து பல கிலோமீட்டர் தூரம் இருக்கணும். அப்படி கொண்டு வந்தாங்கன்னா எப்படி மூவ் பண்ணாங்க? 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படி இதை மூவ் பண்ணிருக்க முடியும் தெரியாது. பதிலே இல்ல. மூணாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நம்ம பிரமிட பெருசா பேசுறோம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. இவங்க 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய பாறாங்கல் எல்லாம் மூவ் பண்ணி செதுக்கி எல்லாம் வச்சிருக்காங்க. எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம அப்ப வந்து டூல்ஸே கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா இவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. மிஸ்ட்ரி. அடுத்து நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்குள்ள நம்மளுக்கு சிங்கம், நரி, லயன், ஃபாக்ஸஸ், ஸ்னேக்ஸ் அண்ட் ஸ்கார்பியன்ஸ் இதோட 3D ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம கிட்ட கிடைக்குது. இதை வந்து 3D-ஆ கிரேவ் பண்ணி வச்சிருக்காங்க. which is crazy. கரெக்ட்டா இந்த மாதிரி காவ் பண்றது. ஏன்னா அந்த காலகட்டத்திலே வந்து அவங்க ஸ்கல்ப்சிங் அதெல்லாம் பண்ணிருக்காங்க, ஸ்கல்ப் பண்ணிருக்காங்க. which is crazy. சோ அதுவுமே நடந்திருக்குது. அஞ்சாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பில்லர்லயும் சில ஆர்ட் இருக்குது. இந்த ஆர்ட்டை வந்து ஒவ்வொருத்தங்க ஒரு விதமா இன்டர்பிரேட் பண்றாங்க. நான் என்ன ஆர்ட் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு ஆர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நிறைய சிவிலைசேஷன்ல மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிறதுல கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜோ ரோகன் ஷோல கூட ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஓல்டஸ்ட் ஒரு மனிதன் ஒரு புலித்தோல் போத்தி இருக்கக்கூடிய உருவம் இருக்குது. சுத்தி கிட்ட வந்து 2 சீ லயன்ஸ் இருக்குது. இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு தெரியல. பட் இப்படி ஒரு உருவம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. புலித்தோல் போத்துனா இந்த மனுஷன் யாரு நம்மளுக்கு தெரியாது. ஏன் அவங்க அதை வரைஞ்சு வச்சிருக்காங்க 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரியாது. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கல்லுல வந்து ஒரு வல்ச்சர், ஒரு பெரிய பறவை, அது வந்து மனிதர்களோட தலையை கடிச்சு கொண்டு போயிட்டு இருக்க மாதிரி, மனிதர்கள் தலை இல்லாம இருக்கிற மாதிரியும் கிட்ட ஒரு ஆர்ட் இருக்குது. இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருக்கோம். இன்னும் தெரியாது. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 7th one, this is crazy. இந்த இடத்துல எந்த ஹியூமன் போனும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒரு மனுஷனோட எலும்பு கூட கிடைக்கல. which means தெரியாம கூட இங்க யாரும் இறந்து போகல. அப்படியே யாராவது இங்க இறந்திருந்தாங்களும் அவங்க இங்க இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே. ஏன்னா இந்த இடத்துல எந்த போனும் இல்ல. which means அது சுடுகாடும் கிடையாது. சோ அப்ப இது என்னது? சாமி கும்பிட யூஸ் பண்ணிருப்பாங்கங்கறத நம்மளோட பெஸ்ட் கெஸ். பிகாஸ் ஆஃப் த கிரேவிங்ஸ் இதெல்லாம் இருக்கிறத வச்சு நம்ம அதை தான் சொல்றோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8வது, இதுதான் இருக்கிறதுலே கிரேசி. நீங்க இது வரைக்கும் கேட்டதுலயே இத பல வருஷம் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கணும். கரெக்டா? இன்னைக்கு நம்ம இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டுறதே இம்பாசிபிள். யோசிச்சு பாருங்க. டன்ஸ் ஆஃப் நம்ம மெட்ரோ கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிட்டு இருக்குது. இவங்க 10,000 வருஷத்துக்கு முன்னாடி கை கால வச்சே வெறுமனே எல்லாத்தையும் தள்ளி என்னமோ பண்ணிருக்காங்க. ஆனா வெறும் 1000 இயர்ஸ் தான் இதை யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 1500th இயர்ல வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களே ஒரு 1000 இயர்ஸ்னா ஒரு 10 ஜெனரேஷன் யூஸ் பண்ணிருப்பாங்களா, ஒரு 20 ஜெனரேஷன் யூஸ் பண்ணிருப்பாங்களா. சோ பையனோட பையன் எல்லாரும் இதை வந்து பயங்கரமா சாமி கும்பிட்டுட்டு ஃபார் சம் ரீசன் 1500th இயர்ல வந்து சுத்தி இருக்கிற மக்களே இதை கும்பிட்டு இருக்கக்கூடிய, இதுதான் அல்டிமேட் கடவுள்னு கும்பிடக்கூடிய அந்த ஒரு மக்களை, இதை கோவிலா கன்சிடர் பண்ணப்பட்ட அதே மக்களே வந்து மண்ணை அள்ளி இதை கம்ப்ளீட்டா மண்ணுக்குள்ள புதைச்சிருக்காங்க. கிரேசி ரைட்? அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 10,000 இயர்ஸ்க்கு இது மண்ணுக்குள்ள தூங்கிட்டு இருந்திருக்குது. அன்டில் 1994 ஒரு விவசாயியோட தோட்டத்துல வந்து இது தட்டுற வரைக்கும் 10,000 வருஷம் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஒரு கற்களை எதுக்கு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களே 1000 வருஷம் சாமி கும்பிட்டு மூடி வச்சாங்க தெரியாது. அதே மக்கள் தான் இதை மூடி வச்சிருக்காங்க. ஆனா ஏன் பண்ணாங்க நம்மளுக்கு தெரியாது. இதை பாதுகாக்கிறதுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்னு சில பேர் இன்டர்பிரேட் பண்றாங்க. பட் யார்கிட்ட இருந்து பாதுகாத்தாங்க? எதுக்கு இதை பாதுகாக்கணும்? இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயில் 1000 வருஷம் ஆச்சு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் திடீர்னு நம்ம வந்து தஞ்சை பெரிய கோயில் இருந்த தடமே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மண்ணை போட்டு ஃபில் பண்ணி ஒரு பெரிய மலையை உருவாக்குனா எப்படி இருக்கும்? நம்ம அதை பண்ண போறோம். அப்படி என்ன பேராபத்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்துற போது நம்ம யோசிப்போம். கரெக்ட்? ஆனா இதை தான் இவங்க பண்ணிருக்காங்க. லிட்டரலா அவ்வளோ பெரிய கோவில் 1000 வருஷம் யூஸ் பண்ணிட்டு அந்த மண்ணை போட்டு கம்ப்ளீட்டா மூடி வச்சிருக்காங்க. ஏன் பண்ணிருக்காங்க தெரியாது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை கெட்டினது யாருன்னா ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் தான் நம்ம சயின்ஸோட பெஸ்ட் பெட். காட்டுக்குள்ள காட்டுவாசியா சுத்திட்டு இருந்தவங்க, சாப்பாடை வந்து தேடி போய் சாப்பிட்டுட்டு இருந்தவங்க, வேட்டையாடிட்டு இருந்தவங்க. ஆனா அவங்க எப்படி கோஆர்டினேட்டடா இத்தனை பேர் 1000 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிருக்க முடியும்? அட்லீஸ்ட் 1000 பேர் பல ஜெனரேஷனுக்கு எப்படி கும்பிட்டுருப்பாங்க?
லாஜிக்கலா அவங்க அதெல்லாம் பண்ணிருக்க கூடாது. கரெக்ட்டா? அதெல்லாம் வந்து நம்ம சிவிலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் பிரமிடு, கீழடி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பண்ண வேண்டியது. பட் அப்போ எப்படி பண்ணாங்க தெரியாது. அண்ட் ஐ வில் டெல் யூ தி கிரேசியஸ்ட் திங் ஆஃப் ஆல் தி பாயிண்ட்ஸ். ஓகேவா? இதுதான் இருக்குதுலே கிரேசி. இதுவரைக்கும் நம்ம 90% வந்து மண்ணுக்குள்ள தான் இருக்குது. 10% தான் தோண்டி பார்த்துருக்கோம். யோசிச்சு பாருங்க. இவ்ளோ பேசுறோம், இவ்ளோ கேள்விகள் நம்மளுக்கு உண்டாகுதுல்ல. 10% தான் தோண்டி பார்த்துருக்கோம். இந்த மீதி 90% தோண்டனோம்னா எவ்வளோ கிரேசியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இதுதான் வந்து கோபெக்லி டேபே. வேர்ல்டோட ஓல்டஸ்ட் டெம்பிள். இங்க யாரை கும்பிட்டாங்கங்கிறது தெரியாது. எதுக்காக இதை கெட்டினாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்களோட லட்சியமே வந்து வாழ்றது மட்டும்தான் இருக்கும். சர்வைவலா இருக்கும். சிங்கம் புலியோட சண்டை போட்டுட்டு காட்டுக்குள்ள குரங்குகளா சுத்திட்டு இருந்த மனுஷங்க எப்படி இவ்வளோ பெரிய கோவிலை கட்டினாங்கங்கிற ஒரு கேள்வியை கேட்கிற அதே நேரத்தில் அப்போ இந்த மாதிரி எத்தனை மிகப்பெரிய கோவில்கள், எத்தனை மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள், எத்தனை மிகப்பெரிய ஏன்ஷியன்ட் இன்வென்ஷன்ஸ் வந்து மண்ணுக்குள்ள தூங்கிட்டு இருக்குது. ஒரு டர்க்கியில இருக்கக்கூடிய சாதாரண விவசாயியோட மண்ணுக்கு கீழே இது கண்டுபிடிக்க முடியும்னால் உங்க வீட்டுக்கு கீழே என்னென்ன இருக்கும்? நம்ம மண்ணுக்கு கீழே, நம்ம நின்றுட்டு இருக்கிற இடத்துக்கு கீழே ப்ராப்பரா நம்ம தேடி பார்த்தோம்னா நம்மளோட வரலாறு எவ்வளவு பின்னாடி போகும். மனிதர்கள் இந்த உலகத்தை எத்தனை வருஷமா நம்ம இருந்தாலும் நம்ம இந்த உலகத்தை ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டோமாங்கிறத தாண்டி நம்மளோட வரலாறே முழுசா தெரிஞ்சுக்கிட்டோமாங்கிற கேள்வி வந்து நிக்குது. இது எனக்கு பார்க்கறப்போ பயங்கர கிரேசியா இருந்துச்சு. இப்படி ஒரு விஷயம் இருந்திருக்குது நம்ம ஊர்ல. எனக்கும் தெரியாது. நிறைய பேருக்கு இது தெரியவே தெரியாது. கரெக்டா? ஓல்டஸ்ட் டெம்பிள். அது யாரை கும்பிட்டாங்கன்னு தெரியாது, எதுக்கு கும்பிட்டாங்கன்னு தெரியாது, எதுக்கு கெட்டினாங்கன்னு தெரியாது. கெட்டினவங்களே அதை மூடி வச்சிருக்காங்க. ஃபியூச்சர்ல யாரும் கண்டுபிடிச்சிருக்க கூடாது. நீங்களும் நானும் இப்படி பேசக்கூடாதுங்கிறதுக்காகவே அவங்க அதை மூடி வச்சிருக்காங்க. ஆனா ஏன் அதை மூடி வச்சாங்க? நம்ம ஏன் இதை தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அப்போ ஏன்ஷியன்ட்டா என்னென்ன விஷயங்கள் இந்த மாதிரி மண்ணுக்குள்ள புதைத்து வைக்கப்பட்டிருக்குது, ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்குங்கிற கேள்வி எந்திரிக்குது. இவ்வளோ கேள்விகள் கேட்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வியான சிம்பிளா கேட்கிறேன். ஏன் இதை கட்டியிருக்கணும்? 1000 வருஷம் யூஸ் பண்ணிட்டு ஏன் புதைக்கணும்? அது எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின் தான். ஏன் இதை கட்டியிருக்கணும்? யார் இதை கட்டியிருப்பாங்க? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான ஹிஸ்டரிலாம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்கன்னா உங்க ஃபேமிலி குரூப்ல உங்க அப்பாவுக்கு பிடிக்கனாலோ இல்ல அம்மாவுக்கு பிடிக்கனாலோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட குரூப்ஸ்ல போட்டு ஷேர் பண்ணுங்க. ஆர் நீங்களே வந்து இதை உங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃப்ளெக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த ஃப்ளெக்ஸுக்கு ரெடி ஆகுங்க. நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் a வெரிஃபைட் ப்ரொஃபைல். நீங்கள் ஈஸியாக அங்கே வந்து என்ன ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். நாளைக்கு என்ன பேசணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சியர்ஸ் அண்ட் ஜீஸ்.